ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அவள் கடினமாக உழைத்தது அவளுடைய இலக்கை அடைய உதவியது அப்படின்ற ஒரு தமிழ் சென்டென்ஸ் எடுத்துகிட்டு அதை எப்படி நம்ம ஆங்கிலத்தில் மாற்றி எழுதலாம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ முன்ன வெர்பு கண்டுபிடிக்கணும். வெர்பை எப்படி கண்டுபிடிப்பீங்க? தமிழ் சென்டென்ஸில் கடைசி வார்த்தை தான் வெர்பு. அப்போ இதில் கடைசி வார்த்தை என்னதுங்க? உதவியது. அதுதான் வெர்பு. அந்த வெர்பை பார்த்து யார் அல்லது எதுன்னு 2 கேள்வி கேட்டு சப்ஜெக்ட் எழுதணும். 2 கேள்வி கேளுங்க. யார் உதவியது? அவள் கடினமாக உழைத்தது உதவியது. அதுதான் சப்ஜெக்ட். இப்போ அதுக்கு முன்னே நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸு. பாசிட்டிவாக கமெண்ட்ஸு களத்தில் ஏதாச்சும் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். சரி போகலாங்களா? அவள் கடினமாக உழைத்தது, அதுதான் சப்ஜெக்ட். இந்த சப்ஜெக்டை நம்ம இன்றைக்கி நம்ம என்ன பார்த்துட்டு வரோம்? இதுக்கு முன்னே வீடியோவெல்லாம் 2-3 வீடியோ போட்டிருக்கிறேன். ஆனால் பொசசிவ் ஜெரண்டு அப்படின்ற ஒரு அட்வான்ஸ்டு கிராமர் பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இந்த அவள் கடினமாக உழைத்தது அப்படின்ற சப்ஜெக்டை நம்ம பொசசிவ் அட்ஜெக்டிவ் யூஸ் பண்ணி எழுத போகிறோம் அட்வான்ஸ்டு கிராமரில். இதில் அதுக்கு என்ன பண்ணணும்? அவள் அதனுடைய பொசசிவ் அட்ஜெக்டிவ் ஹர் எழுதிக்கிறோம். இந்த அவள் கடினமாக உழைத்ததுன்றத அவள் உழைத்தது கடினமாகன்னு கொஞ்சம் மாற்றி எழுதிங்க. அவளுக்கு அதனுடைய பொசசிவ் ஃபார்ம் ஹர் போட்டுக்கிறீங்க. உழைத்தது அது என்னங்க? ஜெரண்டு ஒர்க்கின்னு போட்டுக்கிறீங்க. அடுத்தது அந்த ஒர்க்கிங்கிற வெர்பை பார்த்து எப்படி, எங்கே, ஏன், எங்கே, எப்பொழுது அப்படின்னு 4 கேள்வி கேட்கணும். வெர்பு ஒர்க்கிங்கிறதுன்னு ஒரு வெர்பு தானே. வெர்புலேருந்து வந்ததுனால 4 கேள்வி கேட்குறோம். அதில் ஒரு கேள்வி தான் அந்த எங்கே எப்படி இருக்குதுன்றது. ஹார்டு எப்படி இருக்கிறது? கடினமாக இருக்கிறது. அப்போ ஹார்டு ஹர் ஒர்க்கிங் ஹார்டு வந்துச்சு. அவள் கடினமாக உழைத்தது அப்படின்ற சப்ஜெக்ட் ஹர் ஒர்க்கிங் ஹார்டு என வருகிறது. அதை நீங்கள் பொசசிவ் ஜெரண்டை யூஸ் பண்ணி நான் ஒரு ஃபார்முலா எழுதி போட்டுக்கிறேன் பார்த்தீங்களா? அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி எழுதினீங்கன்னா ஹர் ஒர்க்கிங் ஹார்டுன்னு சப்ஜெக்ட் கிடைக்கும். ஸ்டெப் 2, சப்ஜெக்ட்டு போட்ட உடனே வெர்பு எழுதிவிட வேண்டும். இதில் எதுங்க வெர்பு? ஹெல்ப்டு. என்ன டென்ஸுங்க? சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். அப்போ ஹர் ஒர்க்கிங் ஹார்ட் ஹெல்ப்டு என வருகிறது. ஸ்டெப் 3, ஹெல்ப்புன்றது என்னதுன்னா இது ஒரு டிரான்சிட்டிவ் வெர்பு. அப்போ டிரான்சிட்டிவ் வெர்பு வந்தால் என்னென்ன கேள்வி கேட்கணுங்க? சென்டென்ஸ் வேர்டாரில் எதை, யாரை, யாருக்கு, யாரிடம், எங்கே, எப்படி, எப்பொழுது, ஏன், இந்த கேள்விகளாக கேட்கணும் வெர்பை பார்த்து. இது யாருக்கு உதவியது? யாருக்கு, எதை, யாரை, யாருக்கு, யாரிடம், எதற்கு, எதனிடம் அப்படின்ற கேள்வி கேட்டிங்கன்னா வர பதில் அந்த வெர்புக்கு அடுத்ததாக எழுதிடணும். எதற்கு உதவியது? அச்சீவ் ஹர் கோல். எதற்கு உதவியது? அச்சீவ் ஹர் கோல். அந்த ஹெல்ப்புன்ற வெர்பை பார்த்து எதற்குன்னு கேள்வி கேட்டிங்கன்னா அச்சீவ் ஹர் கோல்டுன்னு அதுக்கு பதில் வருதுங்க. இது என்னங்க? இது வெர்ப் மாதிரி தெரியுதுன்றீங்களா? இந்த ஹெல்ப்புன்றது ஒரு என்னன்னு சொல்கிறது? பேர் இன்ஃபினிட்டிவ் வெர்பு ஃப்ரெண்ட்ஸு. இந்த ஹெல்ப்புன்றது இந்த மெயின் வெர்பாக வந்துச்சுன்னா அதுக்கு பின்னாடி ஒரு சிம்பிள் இன்ஃபினிட்டிவ் போடுற மாதிரி உங்களுக்கு சூழ்நிலை வந்துச்சுன்னா அதை 2 + V1 வடிவில் எழுதக்கூடாது ஃப்ரெண்ட்ஸு. அது பேர் இன்ஃபினிட்டிவ். இந்த ஹெல்ப்புன்றதுக்கு அடுத்தது மெயின் வெர்புக்கு அடுத்தது வெர்பு போடுற மாதிரி வந்தால் பேர் இன்ஃபினிட்டி தான் போடணும். அது பேர் இன்ஃபினிட்டினா 2 இல்லாத இன்ஃபினிட்டிவ். இந்த அச்சீவ்ன்றது என்னதுங்க? இந்த இடத்துல 2 இல்லாத இன்ஃபினிட்டி தான் வந்திருக்குது. அது போடக்கூடாது 2. அப்போ அதனால தான் உங்களுக்கு 2 இல்லாத இப்போ வெர்பு ஒரு பக்கத்தில் வந்துருக்குதுங்க. அது நல்லா தெரிஞ்சுக்கங்க. இப்போ ஃபைனலாக எப்படி வருங்க? ஹர் ஒர்க்கிங் ஹார்ட் ஹெல்ப்டு அச்சீவ் ஹர் கோல். ஃபைனலாக எப்படி வச்சுங்க? அவள் கடினமாக உழைத்தது அவளுடைய இலக்கை அடைய உதவியது. இதுக்கு இங்கிலீஷில் எப்படி எழுதணும்? ஃபைனலாக இப்படி எழுதணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஹர் ஒர்க்கிங்கிறது ஹர்ன்றது பொசசிவ் அட்ஜெக்டிவ், ஒர்க்கிங்கிறது ஜெரண்டு, ஹார்டு இது எழுதிக்கும். பொசசிவ் ஜெரண்டு சப்ஜெக்டாக வந்துருக்குதுங்க. புரிஞ்சுங்களா? 2-3 டைம் போட்டு கேளுங்க. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.